அப்படியே விசாரிப்புக்கு உரிய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் இந்த புதிய ஆண்டு இந்த 3வது வாரத்தில் வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் சொல்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் நம் நடுவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கால வேளையில் அந்த ஜீவனுள்ள தேவனை, அந்த உன்னதமான தேவனை, அந்த மகத்துவமான தேவனை நாம் சோத்தரிப்போமா? எல்லார் வாய்களை திறந்து அந்த ஆண்டவரை சோத்தரிப்போம். சில வினாடிகள் சோத்திரம் சொல்லுவோம். கர்த்தர் இந்த 18ஆம் தேதி வரைக்கும் உங்களை என்னையும் அற்புதமாய் அழைத்து வந்திருக்கிறபடினாலே சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லுவோம். எல்லாருடைய சத்தமும் ஆனத்துக்கு நேராய் ஆண்டவருக்கு நேராக உயரட்டும். சோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நீர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை, அதற்காக சோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமார்த்த உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவர் அற்புதமானவர். அற்புதமான காரியங்களை, அதிசயமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த ஆண்டவரை சோதரிப்போமா? சோதரம். கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜரே, ஒருவராய் சாவாமை உள்ளவரே, சேரக்கூடாத ஒளியினிடத்தில் வாசம் பண்ணுகிறவரே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லி இருக்கிறவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், நன்றியோடு கூட மை சோதரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீ உயர்ந்தவர், உன்னதமானவர், உயிர் உள்ளவர். வேலைக்காரனின் கண்கள் கைகள் எஜமானின் கைகளை நோக்குகிறது, வேலைக்காரிகளின் கைகள் எஜமாட்டிகளின் கைகளை நோக்குகிறது. எங்கள் கண்களோ உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது அப்பா. கரங்களை தட்டி அந்த தேவனை உம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தாவே, திரும்பி வாரும். திராட்சை செடியை விசாரியும் அப்பா. நான் உங்களை விசாரிக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த கால வேளையில் ஆண்டவர்களை கவலையெல்லாம் உண்மையில வைத்து உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உண்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. அல்லேலூயா. நீர் எங்கள் சிறை வாழ்க்கையை மாற்றுகிறவர், சீர் வாழ்க்கையை தருகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடையத்திலே இந்த வேளையில் எங்கள் ஆன்மாவை உயர்த்துகிறோம். அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை தீரும். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்முடைய சிறை வாழ்க்கையை அவர் மாற்றி நம்மை சீர்மிகுந்த வாழ்க்கைக்கு நேராக சாம்பலுக்கு பதில் சிங்காரத்தை தருகிற தேவன், புலம்பலுக்கு பதில் ஆனந்தத்தை தருகிற அந்த ஆண்டவரை ஆனந்தமாய் பாடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், வானல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமானின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று எழுதுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார், கர்த்தர் நம்மை பருகச் செய்வார்.
இந்த புதிய ஆண்டுல நம்மை குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிறவர். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் யாக்கோபு நடுங்கிடுவானோ, ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வு, சிந்தையில் சிதறாத வாழ்வு பரிசாக தேவன் தருவார். ஆமென். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் விடுதலை முழங்கிடுவோம். இந்த புதிய ஆண்டுல விடுதலையை தருகிற ஆண்டவர். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கிரம் யாவும் அகலும், இடுவென்று சூழ்ந்திடும் வேளை இரட்சகமின் பருள்வாரே. நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்கப்படுகிற கர்த்தர் நம்முடைய எல்லா நுகத்தின் கட்டுகளையும் இந்த ஆண்டில மாற்றி போடுவார். விசுவாசத்தோடு பாடுவோம். என் இயேசு நுகத்தடிகளை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார், அவர் மாற்றுவார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எல்லாரும் பாடுவோம். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இரட்சகரே ஸ்தோத்திரம், பிதாவே ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம். ஈகபர மதிலே அகபரனவர் துதிக்க வைத்த ஸ்தோத்திரம், அற்பனாவிலே அற்புதர் அவரை பாட வைத்ததால் ஸ்தோத்திரம். ஈகபரமதிலே அகபரன் அவரை துதிக்க வைத்ததால் ஸ்தோத்திரம், அற்பனாவிலே அற்புதர் அவரை பாட எல்லாம் சேர்ந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம், கொடுத்திருக்கிற எல்லா இகபர நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வேலைக்காக, நல்ல படிப்புக்காக, நல்ல குடும்பத்திற்காக, நல்ல பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். பார்வோன் சேனை கடலில் மூழ்கடித்த தேவாதி தேவனை துதியுங்கள், எரிகோ கோட்டை இடித்து தகர்த்திய ராஜாதி ராஜனை இந்த துதியுங்கள். ஆண்டிலே பார்வோன் செங்கடல்களை கடலில் மூழ்கடித்த தேவாதி திறந்த தேவனை தேவன், துதியுங்கள், பார்வோன் எரிகோ கோட்டை மூழ்கடித்தவர், இடித்து தகர்த்திய நமக்கு எதிராய் வருகிற எல்லா சத்துருக்களையும் மூழ்கடிப்பார். ஸ்தோத்திரம் சொல்லுவோம். சத்துருக்களை சூழ்நிக்கிற தேவன், தடைகளை தகர்க்கிறவர், உங்கள் முன்பாக நடந்து போகிறவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம்.
அக்கினி நடுவிலே உலாவி தம்மை வெளிப்படுத்தினவரை துதியுங்கள். தண்ணீர் மேலே நடந்த அற்புதத்தின் ஆண்டு அக்கினியிலே சாத்ராக் மேஷாக்கோடு இருந்தவர், தண்ணீரின் நடுவிலே நம்முடைய ஜனங்களோடு இருந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். விசுவாசத்தோடு அற்புதத்தின் தேவனே எங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டுல அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 அல்லேலூயா ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் தந்திருக்கிற நல்ல குடும்பத்திற்காக, கணவனுக்காக, மனைவிக்காக, ஆண்டவரே எல்லா ஆண்டவரே நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல கண்களுக்காக, நல்ல காதுகளுக்காக, நல்ல சுவாச தந்திர மூக்குகளுக்காக, நல்ல வாய்க்காக, ஆண்டவரே ஐம்புலன்களுக்காக, நல்ல சிறுமுளை பெருமுளைக்காக, நல்ல இருதயத்திற்காக, நல்ல ஆண்டவரே எங்களுடைய நுரையீரலுக்காக, ஆண்டவரே பெருங்குடல் சிறுகுடலுக்காக, நல்ல சிறுநீரகத்திற்காக, நல்ல ஆண்டவர் உள் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா. எங்களுக்கு தந்திருக்கிற எல்லா அப்பா உள் உறுப்புகளுக்காக நம்முடைய கரங்கள் நன்றாக இயங்கும்படியாக, நம்முடைய கால்கள் நன்றாக இயங்கும்படியாக, எந்த இடத்துல குனிந்து நிமிரும்படியான ஒரு பலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள், நல்ல ஆசிரியர்கள், நல்ல பிள்ளைகள், நல்ல பெற்றோர்கள், இப்படி ஆண்டவர் தந்திருக்கிற நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய வயது சென்ற பெரியவர்கள், தாய்மார்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆமென் ஆண்டவரே. கரங்களை தட்டி எல்லாரும் ஒரு விசையாய் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நம் ஆண்டவர் நம்முடைய அநாதி தேவன். அநாதி தேவன் என்றால் இந்த உலகமெல்லாம் படைக்கும் முன்பே இருக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அந்த அநாதி தேவன் நமக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார். அவர் நமக்கு கோட்டையாய் புகலிடமாய் இருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் தாம் அவரை மறந்து போய் இந்த உலகத்தின் கவலைகள், இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், இந்த உலகத்தின் இச்சைகளில் விழுந்து போய் தேவன் என்னை மறந்தாரோ என்று சொல்லி அநேக நேரத்தில் உடைந்து போய்விடுகிறோம். யாக்கோபே, உன்னை நான் எப்படி மறப்பேன்? எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று சொல்கிற ஆண்டவர் அல்லவா. யாக்கோபுக்கு தன் வலதுகையை கொடுத்து துணையாக இருந்தவர். யாக்கோபின் தேவன் அவரை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தவர். யாக்கோபை ஆசீர்வதித்து உயர்த்தினவர். இதோ நம்ம ஒவ்வொருவரையும் நினைத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் சற்று சிந்தித்து பார்ப்போம். கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இதோ இப்பொழுது நான் வந்திருக்கிற இந்த ஆண்டின் இந்த 18ஆம் தேதி வரைக்கும் தேவன் எத்தனை நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ஆனால் நாம் எத்தனை நேரம் அவர் செய்த நன்மைகளை மறந்து அவருக்கு நன்றி சொல்லாமல் போய்விட்டோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை மறக்காமல் வாழ நீர் எங்களை மறப்பதில்லை தான். நீர் எங்களை இன்னும் கொஞ்சம் நினைங்க அப்பா என்று சொல்லி நாங்கள் இன்னும் அதிகமாக நினைக்கும்படியாக, நாங்கள் இன்னும் அதிகமாக நினைத்து வாழும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அந்த ஆண்டுடைய கரத்திலேயே நம்ம ஒப்பு கொடுப்போமா? உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான்,
ஆண்டவரை ஒத்துக்கொள்கிறது. எல்லாருக்கும் தெரியாம இருக்கலாம், நமக்கு தெரியுமா? எத்தனையோ முறை உதவாத என்னில் நிருரவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத என்னில் நிருரவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா நீங்க என்ன நினைச்சனால தான் எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ நோய் நொடிகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ கொடிய வியாதிகள், அவையிலிருந்து நீர் காப்பாற்றிருக்கிறீர்கள். அதை நான் நினைச்சு வாழப்படியாக உம்மை மறவாமல் வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மை மறவாத ஒரு வாழ்க்கை ஏசப்பா. என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நம் ஆண்டவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர், இறைவனை கைவிட தெரியாதவர். எந்தன் இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். நம்மை கைவிடாதவர், மறந்திட தெரியாதவர். சிறியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாள், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் நினைக்கிற காரியங்கள் நடக்காமல் போகலாம். ஆண்டவர் நம் மேல வைத்திருக்கிற நினைவுகள் எப்பொழுதும் நம்முடைய நன்மைக்கு, அல்லேலூயா, நம்முடைய நன்மைக்காகவே அவர் நம்மை நினைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் வர்த்திக்க பண்ணுவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாய். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறதா இருக்கு. அப்படின்னாலே அந்த ஆண்டவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் எல்லாம் நன்மைக்கு தானே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே. எல்லாம் எங்கள் நன்மைக்கு தான், நன்மைக்கு தானே. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே. விசுவாச பாதையில இந்த ஆண்டில தடுமாறாமல் ஓட கிருபை தாங்க என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. விசுவாச பாதையில் தடுமாறும் போது கிருபையால் தாங்கிக் கொள்கிறேன். என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், என் சமாதான உடன்படிக்கை
உன்னை விட்டு நிலை பெறாமல் இருக்க சொன்னீரே. கிருபையால் தாங்கிக் கொள்கிறேன், கிருபையால் தாங்கிக் கொள்கிறேன், கிருபையால் தாங்கிக் கொள்கிறேன். நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. ஒரு விசியாயி நல்லவரே நம்மை அப்படி அர்ப்பணித்து, நல்லவரே என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம் சித்தம் நடக்கட்டும், ஆதரவே. உம் சித்தம் போல என்னை நீ நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை, என் சித்தம் போல என்னை நடத்தும், என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை, என் இஷ்டம் ஒன்றுமே இல்லை. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. நல்லவரே வல்லவரே அடைக்கலமே எங்கள் ஆதரவே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ, ஜீவா பரம்பரையே கோவா திருத்துவத்தின் மூவா ஒன்றாக வந்த தாவீதின் மைந்த ஒரே தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ. எல்லாம் அறிந்த பொருளே எங்கள் எல்லாமை நீக்கும் அருளே, எல்லாம் அறிந்த பொருளே எங்கள் எல்லாமை நீக்கும் அருளே. கோடும் பொல்லா மனதுடைய கல்லான பாவிகளை கொல்லா தருள் புரியும் நல்லாயனே சுனாதா தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ. எங்கும் நிறைந்த ஜோதியே ஏழை பங்கில் உறைந்த நீதியே, எங்கும் நிறைந்த ஜோதியே ஏழை பங்கில் உறைந்த நீதியே. எங்கள் சங்கடமான பாவ சங்கடங்களை நீக்கும் துங்க இஸ்ரவேலின் வங்கிஷ கிரீடாதிபதி தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ. வேதாந்த வேத முடிவே ஜெகதாதாரமான வடிவே, வேதாந்த வேத முடிவே ஜெகதாதாரமான வடிவே. ஐயா தாதாவும் மேன்மை பெற்ற மாதாவும் நீயே இயேசுநாதா, ரட்சியும் வேறே ஆதாரம் எமக்கில்லை தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ. தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ.
ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்களை எல்லாருக்கும் தெரிவிக்கிறேன். இந்த வருஷத்தில் ஜனவரி மாதம் 3வது ஞாயிறு முதலாக உங்களுடைய ஆலயத்தில் புதிய ஆண்டிலே வந்திருக்கிறேன். காலையில் ஐயா நல்லா வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க, நன்றி. தொடர்ந்து ஐயா எனக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்ததற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். காலையில் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 4 குறிப்புகளை பகிர்ந்து கொண்டேன். நியூ பிகினிங், புதிய ஆரம்பம்; நியூ பேர்டன், புதிய பாரம்; நியூ பீஸ் மேக்கர், புதிய சமாதானம் பண்ணுகிறவர்; நியூ பிளெஸ்ஸிங், புதிய ஆசீர்வாதம். இந்த காலை வேளை உங்களோட 2வது ஆறாவில் காட்ஸ் பெர்ஃபெக்ட் டைம், கடவுளுடைய சரியான நேரம் என்ற தலைப்பிலே வாசிக்கேட்ட பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாசிக்கலாம். பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டுன்னு, ஒரு சரியான நேரம். வழக்கத்தில் சொல்லுவோம், நேரம் சரியில்லைம்போம். என்னப்பா கல்யாணம் பண்ணலையா, நேரம் வரலையாம்மா. நேரம் டெய்லி வந்துட்டு தான் போகுதுன்னு, 24 hours. காலையில் சூரியன் உதிக்குது, மாலையில் மறையுது, ராத்திரி 24 hours காலம் வந்துக்கிட்டு போயிட்டு தான். நம்முடைய ஒரு யோசனை, காலம் வரல, நேரம் அவனுக்கு நேரம் சரியில்லைம்பாங்க. அவனுக்கு நேரம் சரியில்லை, நேரம் சனி பிடிச்சிருக்கும்பாங்க. சளி இல்லை, சனி. எதையோ மனுஷன் புலம்பி தள்ளுவான். என்ன, கடவுளும் நேரத்தை சரியாக கணித்திருக்கிறார். பிரசங்கி 3 ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு அப்படி சொல்லிட்டு அடிக்கிட்டே போகிறார் சாலமன் ஞானி. நீதிபதிகளும் சாலமன் ஞானி தான் எழுதினார். நல்ல உபதேச புஸ்தகம். பிரசங்கி அனுபவத்தை வைத்து எழுதுகிறார், தன்னுடைய சொந்த அனுபவத்தை வைத்து எழுதுகிறார். வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு. ஆகவே கடவுள் கணித்திருக்கிற காலத்தின் பிரகாரமாக சகலமும் நடந்து. 11ஆம் வசனத்திலூட வாசிக்கிறோம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்து. இன் காட்ஸ் பெர்ஃபெக்ட் டைம் ஆல் திங்ஸ் மேட் பெர்ஃபெக்ட். நேர்த்தியாய் செய்து, சரியாக கடவுள் செய்திருக்கிறார். அது அதினதின் காலத்தில் நம்ம விரும்புகிற, நம்ம எதிர்பார்க்க, அல்லது நம்ம கட்டம் போட்டு வைக்கிற காலத்தில் இல்லை, கர்த்தருடைய நேரம், கர்த்தருடைய காலம் வரும் பொழுது அதை நேர்த்தியாக செய்கிறார். நம்ம விருப்பத்தின் பிரகாரம், நம்முடைய திட்டத்தின் பிரகாரம் அவர் செயல்பட வேண்டும் நம்ம நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சா நம்ம நேரம் சரியில்லாமல் நேர்த்தியாய் காரியங்கள் நடக்காது. கானாவூர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைபட்ட போது மரியாள் ஏசாமிட்டு போய் சொல்ல, அவங்க திராட்சரசம் இல்லை, என் நேரம் இன்னும் வரவில்லை. உடனே அவர் அற்புதத்தை செய்யலை. கையை நீட்டி சிலுவையை போட்டு போ, ரசம் வரும்னு அப்படி சொல்ல. அவர் சொல்கிறார், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. முதலாம் அற்புதத்தை கானாவூர் கல்யாணத்தில் செய்து நிறைவேற்றினார். விசுவாசித்தால், சீசர்கள் மேலே விசுவாசம். So everything God has a perfect time. He has made beautiful in its time. அவருடைய காலத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேத புருஷர்கள் சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்தந்த காலத்திலே செய்த நேர்த்தியான காரியங்களை பாடமாக கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த முயற்சிப்போம். அந்த புது வருஷத்தில் கர்த்தர் நேர்த்தியாக செய்கிறவர். அவருடைய நேரம் வரும் பொழுது, நம்முடைய நேரம், நம்முடைய கணிப்பு, நம்முடைய திட்டம், நம்முடைய ஸ்கீம் இல்லை, அதெல்லாம் 0 தான். கர்த்தருடைய நேரம் வரும் பொழுது சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார். யோசேப்பை பற்றி வாசிக்கிறோன்னே, யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். வீட்லேயும் துன்பம், சகோதரன் வெறுத்து ஒதுக்கி தள்ளினாங்க. சொப்பனக்காரன்னு பேர் வச்சாங்க. அவங்க அப்பா பண்ண தப்பு, அவனுக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு பண்ணி கொடுத்தார், கலர்ஃபுல்லாக. பொறாமை, வெறுப்பு, அவனை தனிமைப்படுத்துதல், கொன்று குழியில் தூக்கி போட்டாங்க. அப்புறம் யூதா
நினைக்கிறேன். வருத்தப்பட்டு பாசத்தினாலே போத்திபாருக்கு வெட்டி போட்டான். இஸ்மவேலுக்கு போத்திபார் வீடு, செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலை. நேரம் நம்ம சொல்கிற பிரகாரம் கெட்ட நேரமாகவே யோசேப்புக்கு இருந்தது. அந்த கெட்ட நேரத்திலும் சரியான நேரத்திலே ஆண்டவர் அவனை குழியிலிருந்து உயர்த்தினார். அல்லேலூயா. குழியிலிருந்து when the time came to Joseph, யோசேப்புக்கு அந்த நேரம் வந்தபோது God lifted him from the pit, குழியிலிருந்து உயர்த்தினார். அதுக்கு பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து, பார்வோனுடைய சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் ஒருவனும் அந்த நாட்டில் சொல்ல ஆலையில் எகிப்தில். பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். எப்பா நீ உயர்த்தப்படும் பொழுது என்னை கொஞ்சம் நினச்சிக்கோன்னு சொன்னான். யோசேப்பு பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். அனைவருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். ஒருவராலே உயர்வு பெற்றவர்கள் நினச்சிக்கோ, எனக்கு உதவி செய்யணும் மறந்துடுவான். ஏன்னா நம்ம டைம் நல்லா வந்துடுச்சு. அவனும் குழியில் கிடந்து உயர்த்தப்பட்ட பானபாத்திரக்காரன் மறுபடியும் அங்கே எகிப்தில் பார்வோனுடைய அரண்மனையில் பானபாத்திரக்காரன் மாறிட்டான். ஆனால் அவன் மறந்துட்டான். 115 சங்கீதம் 12 வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை யார் மறந்தாலும் நான் மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. இந்த புது வருஷம் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். கர்த்தர் நினைத்து நான் உன் மேலே நினைவு கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்து அவர் நம்மை உலக பிரகாரமான பானம் பார்த்துருக்காரன், தாசில்தார், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், கலெக்டர், மந்திரி, எம்எல்ஏ மறந்தாலும் கர்த்தர் மறக்க மாட்டேன். 2026ஆம் ஆண்டில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆனால் we have to wait for his time. அவருடைய நேரத்துக்காக பொறுமையோடு, தியானத்தோடு, ஜெபத்தோடு, ஆண்டவர் மேலே உறுதியான நம்பிக்கையோடு காத்திருந்தால் அந்த நேரம் வரும் பொழுது நேர்த்தியாய் செய்ய வல்லவர். அல்லேலூயா. விசுவாசிங்க அல்லேலூயா சொல்லலாம். அவை 41ஆம் அதிகாரத்திலே அவனுக்கு ஒரு சொப்பனத்தை பார்வோன் கொடுத்து, அந்த தேசத்தில் ஜோசியர், மந்திரவாதி யாருமே அந்த சொப்பனத்துக்கு அப்போ தான் பானம் பார்த்துருக்காரா, ஐ ஹேவ் மேட் ஏ மிஸ்டேக், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த கிடங்களை என் கூட சிறைச்சாலை இல்லை, அவன் தான் என் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான். அவன் சொன்ன பிரகாரம் நடந்தது. பார்வோன் ராஜான்னு சொன்ன உடனே அவனை தூக்கிட்டு வாங்கடான்றன்னு தூக்கிட்டு வா. 41:14 தீவிரமாய் காவல் கிடக்கிலிருந்து யோசேப்பை வெளியே கொண்டு வந்தார்கள். இட்ஸ் அ காட்ஸ் பெர்ஃபெக்ட் டைம். பானபாத்திரம் கொண்டு வர முடியல. சிறைச்சாலை தலைவன் எல்லா பொறுப்புகளையும் யோசேப்பில் கொடுத்தாரா, அவனால் வெளியே கொண்டு வர முடியல. ஆனால் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்து அதன் மூலமாக அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். 40:39 வாசித்த ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 39-40. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவாகமும் ஞானம் உள்ளவன் ஒருவனும் இல்லை, அதிகாரியாக இருப்பாய், அடங்கி நடப்பாங்க, பெரியவனாய். லிப்டட் ஹிம். ஜோசப் வாஸ் லிப்டட். டைம் வந்தது. சொப்பனத்தை சொன்னால், அர்த்தத்தை சொன்னால், உன்னை போல ஒரு விவேகி, ஒரு ஞானவான் யாருமே இல்லை. இதை உனக்கு தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகம் ஞானம் உள்ளவன் வெறுவனும் இல்லை. அந்த காட்ஸ் டைம் வரும்போது உன் ஞானம் வெளிப்படும், விவேகம் வெளிப்படும், உன் ஆலோசனை வெளிப்படும், உன் யோசனைகள் வெளிப்படும். டைம் வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? வெயிட் பண்ணும். யோசிப்பு ரொம்ப தீவிரமாக வெளியே ஒன்றும் பிரயாசப்படல. பானபாத்திரக்கண்ட ஒரு வார்த்தை போட்டு வச்சா அவன் மறந்துட்டான். ஆனால் கடவுள் மறக்கலை. கடவுள் நினைவு கொண்டார். கடவுள் யோசேப்பை ஆசீர்வதித்தார். உன்னை நான் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய், உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடப்பார்கள். கடைசியில் 50ஆம் அதிகாரத்தில் சொப்பனத்தின்படி பிரதர்ஸ்லாம் காலில் விழுந்தாங்க. என்ன 11 அரிக்கட்டு, ஏன் அரிக்கட்டு மாத்திரம் நிற்கும், உங்கள் 11 அரிக்கட்டு விழுந்து வணங்கும். அப்புறம் சூரியனும் சந்திரனும் எல்லாம் அந்த காரியங்களை சொப்பனத்தில் வெளிப்படுத்தின தேவன் அதை
யோசேப்பு உயர்த்தப்பட்ட போது அதெல்லாம் நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து உயர்த்தப்பட்டான். நான் இன்னும் குழியில் கிடக்கிறேன், தாழ்ந்த நிலையில் இருக்கிறேன், சிறை பிடிக்கப்பட்டு இருக்கிறேன், விடுதலை போன வருஷம் இன்னும் விடுதலை கிடைக்கல. எவ்வளவோ சிறையிருப்பின் அனுபவத்தை 2025 கடந்து வெறுத்து போய் ஒரு அவநம்பிக்கையோடு நான் உள்ளே பிரவேசித்திருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் இந்த 2026 காவல் கிடக்கிலிருந்து கர்த்தர் உயர்த்துவார். அதுக்கு டைம் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாது. ஷார்ட்கட்டில் போய் தப்பிச்சு வந்துடலாம், ஷார்ட்கட்டில் போய் விடுதலை பெற்றலாம், ஷார்ட்கட்டில் போய் சிறையிடுப்பில் நம்மளே வெளியே வந்துடலாம்னு சொல்லி பிளான் பண்ண வேண்டாம். கர்த்தருடைய நேரத்துக்காக காத்துருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். 40ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆதியாகமம் 39 கடைசி வசனம், கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலோ, எதை செய்தானோ வாய்க்க பண்ணபடினாலோ, யாதொன்றைக்கு சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் இருந்தாலும் சிறைச்சாலையில் ஒரு அதிகாரியைப் போல இருக்கிறான். அந்த சிறைச்சாலையில் ஹி வாஸ் பெர்ஃபெக்ட், ஹி வாஸ் ஆனஸ்ட், ஹி வாஸ் ஃபெய்த்ஃபுல். அதனால தான் கர்த்தருடைய நேரம் வந்தவுடனே நீ அரண்மனைக்கு அதிகாரி, உன் வாக்கின்படி ஒன்றும் நடக்காது. எவ்வளோ உயர்வு பாருங்க. ஸோ வெயிட் திஸ் நியூ இயர், இந்த புது வருஷத்தில் காத்துரு, கர்த்தருடைய நேரம் வரட்டுன்னு காத்துருங்க. கர்த்தர் காவல் கிடக்கிலிருந்து சிறைப்பிடியிலிருந்து உங்களை உயர்த்துவார். ரெண்டாவதாக மோசே குறித்து பார்க்கணும். மோசே தைரியமாக போகலை, சங்கடப்பட்டு போகிறார். அழைப்பை மறுதளித்த மோசே, என்னை விட வாக்கில் வல்லவனை அனுப்பினா போதும், என்னையே தொந்தரவு பண்ணுற ஆண்டவர் என்ன, அந்த நிலையில் கேள்வி கேட்டான். நான் கர்த்தருடைய நேரத்தை குறித்து மோசே நினைக்கவே இல்லை. ஏதோ ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் அனுப்புகிறார். எகிப்தில் 400 வருஷமாக அடிமைப்பட்டு கிடக்கிற இஸ்ரவேலரை மீட்கும்படி பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கர்த்தர் கொடுக்கிறார். அதையெல்லாம் அவ்வளவா நினைக்காதபடிக்கு எக்ஸ்கியூஸ் காரணம் சொல்லி தப்பித்து கொள்ள பார்த்தார். சரி போகிறேன்னு சொல்லி ஆரோனோடு போகிறார். போனவுடனே பார்வோன்கிட்ட பேசி பார்வோன் உடனே விடுதலையாக்கி மறுநாளே கூட்டிகிட்டு மக்களை செங்கடலை கடந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணிடுவான்னு சொல்லி அப்படி ஈஸியாக மோசே எடுக்கலை. போய் பேசினார், கடவுள் கொடுத்த 2 அற்புதத்தை செய்தார். அப்பயும் அவன் போகவில்லை. யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எக்ஸோடஸ் சாப்டர் 11 verse 10, 11:10 செய்தார்கள். இதயத்தை கண்ணப்படுத்தும்படியால் புறப்படு. பார்வோனுடைய டைம், பார்வோனுக்கு ஒரு நேரம் இருந்ததுன்னா அற்புதத்தை செய்தான். கம்பை போட்டான், ஆடு மேய்க்கிற கோலை போட்டான், பாம்பாச்சு. அவன் மந்திரவாதி அப்படி செய்தாங்க. ஆரோனுடைய கோல் அதை விழுங்கி போட்டது, இருதயத்தை கடினப்படுத்தினான். உடனே போய் ஈஸியாக போன உடனே மறுநாளே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே அப்படிப்பட்ட சரித்திரம் எழுதப்படவில்லை. அவன் போக விடலை. 12:31 வாசிக்கிறோம். அதே அதிகாரம், அதே புஸ்தகம் 12:31. ராத்திரியிலே அவன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து தலைப்பிள்ளை சங்காரம் 11வது வாதை நடந்தபோது அவன் தூங்கமில்லை. அவன் வீட்டில் இருக்கிற தலைப்பிள்ளையும் செத்து போச்சு. உடனே ராத்திரியே துரிதப்படுத்தி ரொம்ப ஹரியாக அவங்கள அழைச்சி, நீங்கள் புறப்பட்டு போங்க, நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய். திஸ் இஸ் அ காட்ஸ் டைம். அப்போ தான் கர்த்தருடைய நேரம் அங்கே வந்தது. புறப்பட்டு போய் ஆராதனை செய்யுங்க. 10 வாதைகளுக்கு மனசை இழைக்காத, இருதயத்தை கடினப்படுத்தி கொண்ட இந்த பார்வன் 11வது வாதையை மோசே செய்தபோது ராத்திரியே கூப்பிட்டு நீங்கள் போய் ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்னான். காட்ஸ் டைம் ஆல்வேஸ் ஒர்க் அவுட். கடவுளுடைய நேரம் எப்பொழுதுமே நடக்கும். ஒரு வாதையிலே அனுப்பிடுவான்னு சொல்லி நினைக்க முடியாது. 2வது வாதையிலே அனுப்பிடுவான்னு சொல்லி 9, 8, 9, 10 வாதை முடிந்தும் கூட இந்த மோசே ஆரோனும் ஒரு அதிருப்தியில் இருப்பாங்க. இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? கடவுள் சொன்னதெல்லாம் செஞ்சேன்,
இன்னும் மக்களை விடுதலையாக்க முடியல, இன்னும் அடிமைத்தனத்தில் கிடக்கிறான். கூக்குரல் ஏன் காதில் எட்டுது? ஏன் பார்வோன் இவ்வளவு இதயத்தை கடினப்படுத்தியிருக்கு? அவ்வளோதானா? விஷம் ஆண்டோடு கேட்டு ஊருக்கு போயிடலாமான்னு சொல்லி கூட யோசிக்கலாம். கர்த்தர் இன்னும் ஒரு வாதையை தருகிறேன்னு சொல்லி 11வது வாதை முடிந்த உடனே ராத்திரியே கூப்பிட்டு அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யாத்திராகமம் 7:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். 12ஆம் வசனம், இங்கே சொல்றார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரன் ஆரோன் தீர்க்கதரிசி. நீ பார்வோனுக்கே கடவுள், உன் சகோதரன் தீர்க்கதரிசி. அதெல்லாம் கேட்டுட்டு கோலை போட்டவுடனே எல்லா அவங்க மந்திரவாதிகளுடைய கோல்களும் சர்ப்பமானது, ஆரோடைய கோல் விழுங்கி போடும். இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? கர்த்தர் நம் மூலமாய் கிரியை செய்கிறார், நம் மூலமாய் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறார். ஆனால் கடவுளுடைய ஸ்பெஷல் பர்பஸ் அந்த மக்களை விடுதலையாக்க வேண்டும். அற்புதம் அடையாளம் முக்கியமானதல்ல. 400 வருஷமாக அந்த அடிமைத்தனத்தில் கிடக்கிற மக்களை விடுதலையாக்க வேண்டும். அதற்கு கடவுளுடைய நேரம் வரணும், அதுக்காக காத்திருக்கணும். 10 வாதம் செஞ்சிட்டோம், விடுதலையாக்கணும், சோர்ந்து போகக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது, மனநிலை வேறுபட்டு போயிடக்கூடாது, அவநம்பிக்கை வந்துக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் ஒரு வாதையை கர்த்தர் அனுமதித்து அதன் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆபகுக் 2:3. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பு இல்லை. குறித்து வச்சுக்கோங்கண்ணா, குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. தரிசனத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், தரிசனங்களை உருவாக்குறவர் நம்முடைய தேவனாய். அது குறித்த காலம், சர்டன் டைம், ஃபிக்ஸ் டைம், பிளான் டைம், திட்டமான நேரம், குறிக்கப்பட்ட நேரம். தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு, தரிசனம் முடிஞ்சிடல, தரிசனம் எடுபட்டு போல. இன்னும் 2026 அந்த குறித்த தரிசனம் உன்னை குறித்து வீட்டை குறித்தும் கர்த்தர் வைத்திருக்கிறார். முடிவில் அது விளங்கும், அதுக்கிட்டு காத்துருங்க. ஏன்னா எண்டு வரும், முடிவு வரும். அது மட்டும் பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்க. அது பொய் சொல்லாது. காட் நெவர் லைடு. கடவுள் பொய் சொல்லவே மாட்டார். அவர் மனுஷன் இல்லை, பொய் சொல்லுவதற்கு ஒரு மனுஷன் இல்லை, மனம் மாறுவதற்கு அவர் மனிதனே அல்ல. பெர்ஃபெக்ட் காட், பரிபூர்ணமான கடவுள். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அது அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதே இல்லை. மேபி டிலேட் பட் நாட் டினைட் அப்படிம்பாங்க. ஒருவேளை தாமதிக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை. ஆசீர்வாதத்தை தேவன் முன்வைத்திருக்கிறார், நன்மைகளை தேவன் முன்வைத்திருக்கிறார். உனக்காக, குடும்பத்துக்காக 2026 தரிசனத்தை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். தாமதிக்கும், ஆனால் முடிவிலே அது விளங்கும் போது கடவுளுடைய நேரத்தை நீ என்ன செய்வாய்? கண்டு கொள்வாய். அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த கான்ஃபிடென்ஸ், ஒரு டீப் ஃபெய்த் இருக்கணும், ஆழமான விசுவாசம், அந்த ஒரு உறுதியான நம்பிக்கை. இது விளங்கும், அது வரும் என்று இந்த வருஷத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வாதமாக செய்வார். 3வது ஒரு மனுஷனை குறித்து பார்க்க யோபு. யோபு பல முறை கேட்டிருக்கிறோம், பல முறை வாசித்திருக்கிறோம். சாத்தான்கிட்ட கடவுள் யோபை பற்றி நல்ல சாட்சி கொடுக்கிறார். 1ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, உலாவி வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தான் நோக்கி, யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமன், சன்மார்க்கன், பயந்து விலகிறவன் ஆகிய அவனைப் போல
ஒருவனும் இல்லை. காட் சர்டிஃபைட் தட் ஜாப். எழுதுவோம்ல, பிரின்ஸிபல் ஆகும்போது நிறைய பேர் சர்டிஃபிகேட்டுக்கு வருவான். நல்லா இருந்தானா கெட்டு போயிருந்தான் சொல்ல முடியாது. ஆனால் நல்லவன், குட் கேரக்டர், சர்டிஃபைட் தட்னா ஹிஸ் கான்டக்ட் அண்ட் கேரக்டர்ஸ் ஆர் குட் போட்டு தான் கொடுக்கணும் பிரின்ஸிபாலுங்கள்லாம். அவன் வாழ்வை அவன் பொழப்பை ஏன் கெடுக்கணும், அவன் வாழ்வை ஏன் இது பண்ணும். நான் காட்ஸ் டெஸ்டிமனி, காட்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். எல்லாம் இழந்தான். வியாதி, வேதனை, பாடுகள், கஷ்டம், பொண்டாட்டி தூசித்து ஜீவனை விட்டுன்னு அவங்க வாட்டுக்கு அந்த அம்மா சொல்லிவிட்டு புலம்பிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கோம். தனிமைப்படுத்தப்படும். ஃப்ரெண்ட்ஸாவது ஹெல்ப் பண்ணனா அவனை வந்து திட்டி தீர்த்துட்டான், மனத்தை குழப்பி விட்டான், இருந்த மனநிலையை மாற்றி விட்டுட்டான் 3 பேரும் சேர்ந்து. காட்ஸ் பெர்ஃபெக்ட் டைம், கடவுளுடைய நேர்த்தியான நேரம். 6ஆம் வசனம் 42:6, 42:6. என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலும் உட்கார்ந்து Job had to wait until he broke his heart to God. அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டு, கடவுளுக்கு முன்பதாக உடைக்கப்பட்டு நொறுக்கப்படும் மட்டுமாக யோபு பொறுமையோடு காத்திருந்தான். 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பித்து 42ஆம் அதிகாரத்தில் இருதயம் உடைக்கப்படுது. அறிக்கை பண்ணுறான், நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். மை ஹார்ட் had been broken. ஐயோ, உடைந்த உள்ளம். இத்தனை வருஷம் தனிமைப்படுத்தப்பட்டு, பிள்ளை இல்லை ஆதரவு சொல்ல, மனைவி கூட இல்லை, மனைவி எனக்கு விரோதமாக எழும்பிட்டா, நண்பர்களாவது என்னை தேற்றுவான் ஆற்றுவான்னு பார்த்தா அவன் பேசுகிற பேச்சு என்னை மனக்குழப்பத்துக்குள்ளே கொண்டாய்விட்டு நிர்விசாரமான மனுஷன் யார், இந்த மரண சரிந்து யார் என்னை விடுவிப்பார் என்று பவுல் ரோம திருச்செய்வது போல நிர்பாக்கியமுள்ள அபாத்திரமான மனிதனாக இருந்தானா. when God's time came, கடவுளுடைய நேரம் வந்தபோது அருவருத்து தூளிலும் சாம்பலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றார். மனஸ்தாபப்படணும், அருவருக்கணும், அறிக்கை செய்யணும், உள்ள உடைக்கப்படணும். 26ஆம் வருஷத்தில் உள்ள உடைக்கப்படட்டும். உன்னை யார் என்று நீ நிதானித்துக்கொள். who you are, நீங்கள் யாருன்னு நினச்சிக்கோங்க. அந்த பழைய வாழ்க்கை ஆரம்பத்தையும் நினச்சிக்கிட்டு இருக்க, உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்த, பொல்லாப்புல, கடவுளே பெரிய சாட்சி சொல்கிறா, பாஸ்டர் என்ன பண்ணி நல்லா சொல்லிட்டாரு, இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்ல, அந்த பழையதே நினச்சிக்கிட்டு உன்னை பெருமைப்படுத்தி கொண்டே இருக்காத. கீழே இறங்கி வா. உன் இருதயம் உடைக்கப்படட்டும், நொறுக்கப்படட்டும். அருவருப்பு, மனஸ்தாபம், தூளிலும் சாம்பலும் உட்கார்ந்து அறிக்கை செய்யாத பட்சத்தில் கடவுளுடைய நேரத்தை கண்டுகொள்ளவே முடியாது. அப்படி செஞ்சபடினால தான் கடவுளுடைய நேரம் அப்படி வாழ்க்கையில் சரியாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். இதுவரையிலும் ஆசீர்வாதமே இல்லை. லாஸ் ஆஃப் லைஃப், பிள்ளைகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, எல்லாம் நஷ்டம் 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 நஷ்டம். இப்போ தூளிலும் சாம்பலும் உட்கார்ந்து மனஸ்தாபப்பட்டு கர்த்தரை நோக்கி பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுத்த உடனே கர்த்தர் அவனுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 மாடுகள், 6,000 ஒட்டகங்கள், ஏறுகள், கழுதைகள் உண்டாயின. 7 குமாரன் 3 குமாரதி, 10 பிள்ளைய. மூத்த மகள் எமிமால், 2ஆம் மகள் கெட்சியால். கரேனாபுக் தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திலே போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நேரம் பொழுது பிள்ளை ரொம்ப அழகாக இருப்பாங்க. மாப்பிள்ளை பார்க்க வந்தானே பொண்ணு அவன் பார்வைக்கு அழகாக இருந்தால் போதுன்னு அழகுபடுத்துவார். பியூட்டி பார்லரே போக வேண்டாம். ஆவிக்குரிய பிள்ளைகள், விசுவாச வாழ்க்கையிலே வாழ்கிற பிள்ளைகள், வேத வசனத்தை பாலை போல பருகிற பிள்ளைகள், முழங்காலே செபத்திலே நிற்கிற பிள்ளைகள் அழகுபடுத்தப்படும். பூமியில் அந்த பிள்ளைகளை போல சௌந்தரியமுள்ள அழகான பிள்ளைகளே இல்லை. காரணம், யோபு மனஸ்தாபப்பட்டான். ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணான். சிநேகருக்காக ஜெபித்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். God's time came, his prison, he was released from the prison. The time of prison removed. எல்லாம் விலகிச்சு. இப்போ இரட்டிப்பான ஆசீர்வாதம். பின்னிலைமை பார்க்க முன்னிலைமை பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக. யோபு நமக்கு ஒரு நல்ல பாடம்.
சோதனையில், பாடுகளில், கஷ்டங்களில், இழப்புகளில், கண்ணீரில், வேதனையில் யோபு ஒரு நல்ல ஒரு டைப் ஆஃப் முன்மாதிரி எக்ஸாம்பிள். அதை பின்பற்றினா கர்த்தர் இழந்து போனதை, லாஸ் ஆனதை, இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் திரும்ப தருவார். அதுக்காக பொறுமையோடு காத்திருக்கணும். பொறுமையோடு காத்திருக்கணும். யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்க யாக்கோபு எழுதுகிறார்னா, யாக்கோபில் ஒரு வசனம் யோபின் பொறுமை குறித்து. யாக்கோபின் நிறுவம் 2 கடைசியா யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. யோபின் பொறுமை குறித்து. பொறுமையுள்ள மனுஷன், கடவுளுடைய நேரத்துக்காக பொறுமையோ, நோ ஹரி, அவசரப்படல, எல்லாம் போயிடுச்சு. இனி என்ன கர்த்தருக்கு உத்தமமாய் பயந்து பொல்லாப்பை விலை ஏன் வாழணும் அப்படின்னு பொறுமை அற்றவனாக, பொறுப்பற்றவனாக விலகி செல்லலை. 42ஆம் அதிகாரம் வருவரையிலும் பொறுமையோடு இருந்து அவன் தன்னை ஆண்டவருக்கு முழுவதுமாய் அர்ப்பணித்தான். அடுத்தபடியாக தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். கேட்டானா தாவீது, செவனேன்னு ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், வீட்டிலேருந்து கூப்பிட்டு விட்டாங்க. வந்தால் சாமுவேல் தைல குப்பை எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டார். 1 சாமுவேல் 16:13 வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பையை எடுத்து அவனை அவன் சகோதரர்களே அபிஷேகம் பண்ணி வைத்தான். கர்த்தருடைய ஆவியில் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் சாமுவேல். ஆமாம், செவனேன்னு ஆடுகளை தான் நான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். சாமுவேல் கூப்பிட்டு என்ன பண்ணார்? அபிஷேகம் பண்ண, ராஜாவாக அபிஷேகம். அனாயிண்டட் பை சாமுவேல் கிங் ரீப்ளேசிங் சால். சவுலை ரீப்ளேஸ் பண்ணார். சவுலை நான் வெறுத்து தள்ளிட்டேன், அவனை நான் நிராகரிக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த குள்ளமான தாவீதை கூப்பிட்டு ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். 2 சாமுவேல் 2:4 இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கு இந்த சாமுவேல் ராஜாவாக மறுபடியும் நியமிக்கப்பட்டார். அதுக்கிடையில் இந்த 1 சாமுவேலிருந்து இந்த 2 சாமுவேல் 4 வரையிலும் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சவுலுடைய கையில் பட்ட பாடுகள் அநேகம். கொல்ல நினைக்கிறான், ஈட்டி எடுத்து ஓங்கி குத்துறான், தப்பிச்சு போயிறார் சாமுவேல். இந்த அதிகாரம் முழுவதும் வாசிப்பாருங்க. 1 சாமுவேல் எவ்வளவு பாடுகளை தாவீது கடந்து வந்தார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சவுலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீதும் சவுலுடைய ஸ்தானத்திலே அவனுக்கு தெரியாமல் சாமுவேல் ஈசாயுடைய வீட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணி வைத்தார். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு இஸ்ரவேல் அனைத்துக்கும் ராஜாவாவதுக்கு முன்பதாக அவர் பட்ட பாடுகள் அநேகம். சவுலுடைய குமாரன் யோனத்தானும் தாவீதும் ரொம்ப நெருக்கமாக இதயத்துக்கு ஏற்றவர்களாக, இதயத்துக்குள்ளே நண்பர்களாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட இதெல்லாம் கடந்து வந்தபோது இவன் சில வேளைகளே வனாந்திரத்தில், காடுகளில், மலைகளில் பெலிஸ்தருடைய கையில் போய் தப்பித்து கொள்ள இருந்தான். சவுல் விரட்டி அவரை கொன்று போட எத்தனித்த நாட்கள்லாம் கடவுள் தாவீதை தப்புவிக்க பண்ணினார். அப்படி தப்புவிக்க பண்ண மாத்திரமல்ல, மகளையே மேரேஜ் பண்ணிட்டார். சவுலுடைய ராஜாவுடைய மகளையே மேரேஜ் பண்ணான்னா எல்லாம் சாதகமாக நடக்குது, எல்லாம் அனுகூலமாக இருக்குது, எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்துச்சுன்னு சொல்லி அப்படி நினைக்கவே முடியாது. அப்படி கொடுத்துட்டு தான் சோதனைகள், பாடுகள், அப்படி வாழ்க்கையில் குறுக்கீடுகள், தடைகள், மரணத்துக்கு ஒப்பான அதான் பாடுறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு, he has gone through the valley of death, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தபடினால நான் பயப்படல, தேவரே என்னோடு கூட இருக்கிறீர் என்று பாடினான். சவுல் மகா மீகாவை திருமணம் பண்ணான். ஆனால் அவருடைய நாட்களெல்லாம் சோதனைகளும் பாடும். கடவுளுடைய நேரம் வந்தபோது சவுல் மரித்தான், யோனத்தான் மரித்தான், அப்சலோம் மரித்தான், பெலிஸ்தரை முறியடித்தான். இந்த எதிராளிகள் எல்லாரையும் முறியடித்த பின்பு அவன் சவுலுடைய ஸ்தானத்திலே ராஜாவாக மாறினான். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 9ஆம் அதிகாரத்தில் சவுல் தன்னுடைய ராஜரீக
இடத்திலே வந்து உட்கார். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த எல்லா சத்துருக்களும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணபோது வீட்டின் மேல் வாசமாய் இருக்கையில் எல்லா சத்துருக்களையும் முறியடித்தார். சவுல், அப்சலோம், அம்மோன், பெலிஸ்தர், கோலியாத் எல்லாரையும் முறியடித்து அவன் ஸ்தானத்திலே உட்கார்ந்தார். சும்மா சமூல் அபிஷேகம் பண்ணுவன்னு வந்து உட்கார்ந்துடல. இடர்கள், பாடுகள், மரணங்களின் பள்ளத்தாக்கு, சோதனை, யுத்தங்கள், அப்பமில்லாத நேரம், பசி நேரங்கள், கண்ணீர் நேரங்கள், ஒளிந்து ஒன்று இதெல்லாம் கடந்து வந்த பின்பு கர்த்தருடைய நேரம் வந்த பொழுது அவன் ராஜபாரியம் பண்ணினான். இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்திற்கு அவன் இருந்தான். ஸோ காட் இஸ் நோ ஹரி. கடவுள் எப்பொழுதுமே அவசரப்படவே மாட்டார். டேவிட் had to wait to receive the throne. அந்த கிரீடத்தையும் பட்டத்தையும் பெறுவதற்காக தாவீது இவ்வளவு நாட்கள் காத்திருக்க வேண்டியது வந்தது. யாக்கோபின் நிறுவனம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தம் என்று விளங்கின பின்பு அன்பு கொள்ளும் வாக்குத்தன்மை ஜீவகண்டத்தை கொடுப்பார். He got the living crown of the king. சோதனையை சகித்த பின்பு, உத்தமன் என்று விளங்கின பின்பு, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய நேரம் வரும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ண ஜீவகிண்டத்தை தாவீதுக்கு கொடுத்தார். ஸோ வெயிட் until God crown you. கர்த்தர் உன்னை முடிசூட்டு வரையிலும் காத்திரு, பொறுமையோடு காத்திரு, நிச்சயமாய் முடி வரும். தாமதித்தாலும் அதை என்ன செய்வனுக்கு விளங்க பண்ணுவார். 4ஆவதாக லாசருடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் கேள்விப்பட்டார். வியாதி குறித்தே கேள்விப்பட்டு 4 நாள் அங்கேயே தங்கிட்டார்னு யோவான் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். உம்முடைய நண்பராகிய லாசரு வியாதியாக இருக்கிறார் என்று ஆண்டவருக்கு சொல்லி அனுப்பின பின்பும் 4 நாள் கழித்து தான் அங்கே வந்தார். 3ஆம் வசனம் யோவான் 11:3. இயேசு மார்த்தாளிடத்திலும் சகோதரி நேரத்திலும் லாசருக்கு அன்பாக இந்த லவ்ட் ஃபேமிலி, லவ்ட் பை காட், கடவுளாலே இயேசு கிறிஸ்துவாலே நேசிக்கப்பட்ட குடும்பம் மார்த்தாள் மரியாள். இதை கேள்விப்பட்ட பின்பு 7ஆம் வசனம், அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷன் நோக்கி நான் மறுபடியும் 6ஆம் வசனம், அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் தங்கிட்டார். மொத்தம் 4 நாள் கழித்து வரார். அவருக்குள்ளே லாசரு இறந்துட்டார். மார்த்தாள் போய் சொல்கிறா, நீர் இங்கே இந்திரான் சகோதரன் மதித்திருக்க மாட்டான், 4 நாள் ஆயிடுச்சு. மரியாளும் அதே தான் கேட்குறாங்க, நீர் இங்கே இருந்திரானால் என் சகோதரன் 32ஆம் வசனம், நீர் சீக்கிரமாக வந்திருந்தா 4 நாளைக்கு முன்னால் வந்தால் என் தம்பி மதித்திருக்கமா. இது மனுஷிகமான மார்த்தாள் மரியாளுடைய திட்டங்கள், அவங்களுடைய யோசனை, அவங்களுடைய ஒரு விவேகம். நீர் இருந்தால் செத்துருக்க மாட்டான், 4 நாள் கழித்து வந்துட்டீங்க. நம்ம என்ன சொல்லுவோம், தென்னாட்டு பிடிச்ச போதகர்மன்னு, போதகருக்கு தென்னாட்டா சொல்லி விட்டோம் வரலையே. மார்த்தா நினச்சிருப்பா வரும்போதெல்லாம் நல்லா ஆக்கி போட்டேன்னு மார்த்தா. நம்மளும் சொல்லுவாங்க, ஹார்லிக்ஸ் கலை கொடுத்தேன், டீ காப்பி கலை கொடுத்தேன், ஐயாவுக்கு பிரியமான சாப்பாடு செஞ்சு போட்டேன், சோமுலன்னு சொன்னால் வரல அப்படின்னு மாம்சிகத்தை அப்படி நாம் நினைப்போம். அதுதான் சொன்னாங்க 2 பேரும். மரியாள் ஆண்டோடைய பாத்திரம் விழுந்து சொல்கிறா, மார்த்தாள் ரொம்ப வீராப்பில் சொல்லியிருப்பாள். இல்லை, மரியாள் ஆண்டோடைய பாத்திரத்தை கற்றுக்கொண்டவள். அவர் பெத்தானியா கிராமத்துக்கு வருகிற போதெல்லாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் போதிக்கிற போதனையை கேட்பாள். மார்த்தாள் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நான் தனியாக வேலை செய்கிறேன், என் தங்கச்சிக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணக்கூடாதான்னு கேட்பான். ஆண்டவர் கற்களை கொண்டு அப்பத்தை உருவாக்குறவர். ஆண்டவர் நினைச்சா அற்புதம் செஞ்சு சாப்பிடலாம். சாப்பாடு பெருசு இல்லை,
தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் பொழுது யார் கவனமாய் கேட்கலாம் அவர்கள் வேத வசனப்படி நடப்பாங்க. அதனால் பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொண்ட அந்த மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கேட்டான், நீர் இங்கே இருந்தாலும் அவன் மரித்திருக்க மாட்டான். கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். 44 வசனத்தில் லாசருவே வெளியே வா என்றார். லாசரு வெளியே வந்தான். வெயிட்டிங் அன்டில் காட்ஸ் மிராக்கிள், கர்த்தருடைய அற்புதத்தின் நேரம் வருவரையிலும் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை மரித்து போன செத்த நிலைமையில் இருந்த லாசருவை தன்னுடைய நேரம் குறிப்பிட்ட நேரம் வரும்போது அதிக காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற அற்புதமான ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராகி இருக்கிறார். 25ஆம் வருஷம் அநேக பாடுகள் கஷ்டங்கள் எதுவுமே நடக்கலை, அனுகூலமாகலை, சம்பித்து போய் இருக்கிறது, ஒன்றும் மூவ்மெண்ட்டே இல்லை. 26ஆம் ஆண்டில் பொறுமையோடு ஆண்டோடைய நேரத்துக்காக காத்துருங்க. மார்த்தாள் மரியாளுடைய சகோதரனை உயிரோடு எழுப்பினவர் செத்து கிடக்கிற, மடிந்து கிடக்கிற, சம்பித்து கிடக்கிற அந்த காரியத்தை தேவன் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், நேர்த்தியாய் செய்வார் என்பதை விசுவாசத்தோடு பொறுமையோடு நாம் காத்திருக்க கடமைப்படும். கடைசியாக எலிசபெத்து சகரியாவுடைய வாழ்க்கையிலே பார். லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ரெண்டு பேரும் ஆசாரிய வகுப்பை சேர்ந்த அபியா என்ற ஆசாரிய வகுப்பிலே சகரியா, ஆரோன் ஆசாரிய வகுப்பிலே எலிசபெத். அடுத்த வருஷம் எலிசபெத் மலடியாக இருந்தார், பிள்ளை இல்லை. ஆனாலும் சகரியா ஊழித்து போயிட்டார். எருசலேம் தேவாலயத்திலே தூப கலசத்திலே தூபம் காட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்போ தேவதூதன் தோன்றி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. God heard your prayer. God answering your prayer. வயது சென்றவர்கள், ஏன்னா 2 பேரும் வயது சென்றவர்கள், ரொம்ப வயசானவங்க. எலிசபெத் ஒரு பக்கம் மலடி, சகரியா ஒரு பக்கம் ரொம்ப வயது. அந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்கிறார். இந்த வயதான காலத்திலும் அவருடைய நேரம், கர்த்தருடைய நேரத்திற்காக எலிசபெத்தும் சகரியாவும் காத்திருந்து ஜெபித்தபடினாலே தேவதூதன் தோன்றி என்ன சொல்கிறான், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்ட, உன் மனைவியாகி எலிசபெத் உன் குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பேர், குழந்தை பிறக்கும், பேர் வையே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆகவே நீண்ட நாட்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். நீண்ட நாட்கள், நீண்ட வருஷங்கள், எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடும் எதிர்பார்ப்போடு இருக்கிறவனுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். பொறுமையும் காத்திருத்தலும் மிகவும் அவசியம். கர்த்தருடைய நேரம் எப்பொழுது வரும், அந்த நேரம் வந்தால் நேர்த்தியாய் செய்வார் என்ற ஒரு ஆழமான விசுவாசத்தில் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் மலடிகளை பிள்ளை தாழ்ச்சி ஆக்குகிறார். அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே until the angels appeared, தேவதூதன் வந்து நிற்கும் மட்டும் இந்த சகரியாவுக்கு தெரியாது. அவன் வந்து சொன்னவனை தான் சகரியாவுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்ததுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வெயிட் அண்டில் காட்ஸ் டைம். கடவுளுடைய நேரத்துக்காக காத்திருங்க. 2026ஆம் ஆண்டில் பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நிச்சயமாக அதிசீக்கிரத்தில் அவருடைய நேரத்தை உங்கள் மத்தியில் பயன்படுத்துவார். குறித்த காலத்துக்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது, தாமதிக்காது. தாமதித்தால் நிச்சயமாக இது விளங்கும். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். அவங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய நேரத்துக்காக அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு அங்கே இங்கே அலைஞ்சு திரிந்து மாந்திரவாதி, ஜோசியர்கள், பில்லிசூனியம் வைக்கிறவன் எல்லாரையும் போய் பார்க்காதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்திலே குடும்பமாக காத்திருங்க. கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். ஜெபம் செய்வோம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் விட
கண்டுனை அழைத்த தேவன் கைவிட சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ, சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. ஜீவபீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவபீடம்